கடந்த வாரம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டிக்கு முன்பாக தோனி மீண்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக இருப்பார் என்கிற செய்தி வெளியானபோது சமூக ஊடகங்களில் தோனி மீண்டும் வைரல் ஆனார். கிரிக்கெட் வல்லுநர்கள் மற்றும் வர்ணனையாளர்கள் என அனைவரும் ஆர்ப்பரித்தனர். தோனி மீண்டும் கேப்டன் ஆனது சிஎஸ்கேவுக்கு தேவைப்பட்ட புத்துணர்ச்சியை வழங்கும் என பரவலாக நம்பப்பட்டது. ஆனால் சிஎஸ்கே அணிக்கு இந்த சீசன் தற்போது வரை மிகவும் கடினமானதாகவே இருந்துள்ளது. 5 முறை சாம்பியனான சிஎஸ்கே அணி முதல் 5 போட்டிகளில் 4இல் தோல்வி அடைந்தது. இந்நிலையில் ஏப்ரல் 11ஆம் தேதி கொல்கத்தா அணிக்கு எதிராக நடைபெற்ற போட்டியில் தோனி தலைமையில் மீண்டும் சிஎஸ்கே அணி களம் கண்டது. சிஎஸ்கே கேப்டன் ருதுராஜ் கெய்க்வாட்டிற்கு முழங்கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதனால் அவர் போட்டியில் தொடர முடியவில்லை. இதனால் மீண்டும் சிஎஸ்கே அணியின் கேப்டனாக தோனி ஆனார். ஆனால் தோனி கேப்டன் ஆன பிறகும் கூட கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியில் நடந்தது பேசுபொருளானது. ஐபிஎல் போட்டிகளின் 18 சீசன்களில் சிஎஸ்கே அணியின் கோட்டையாக இருந்த சேப்பாக்கம் மைதானத்தில் தொடர்ந்து 3 போட்டிகளில் சிஎஸ்கே அணி தோல்வி அடைவது இதுவே முதல் முறை. கொல்கத்தா அணிக்கு எதிரான சிஎஸ்கே அணியின் தோல்வி சிஎஸ்கே தொடர்ச்சியாக 5 போட்டிகளில் தோல்வியடைந்த முதல் முறையாகும். ஐபிஎல் புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கே கடைசி இடத்தில் இருந்தாலும் அது அதிகம் பேசப்படும் அணியாக உள்ளது. செய்தி ஊடகங்கள் அல்லது சமூக ஊடகங்கள் என எதுவானாலும் சிஎஸ்கே குறித்த விவாதங்கள் பெரும்பாலும் தோனியை சார்ந்ததாகவே இருக்கின்றன. அது இல்லை என்றால் தோனி பிராண்ட் அல்லது அவரின் கடந்த கால வெற்றிகள் பற்றிய பேச்சுக்களாகவே உள்ளன. இருப்பினும் கடந்த காலத்தில் சிஎஸ்கே அணி வெற்றிக் கொடியை நாட்டியது போன்ற பெர்ஃபார்மன்ஸ் மீண்டும் திரும்பும் என்று சில தீவிர சிஎஸ்கே ரசிகர்கள் வாதிடுகின்றனர். சிஎஸ்கே அணி தோனி தலைமையின் கீழ் 5 முறை ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றியுள்ளது. 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறப்போவதாக தோனி அறிவித்தார். அப்போதில் இருந்து தோனி ஐபிஎல் போட்டிகளில் மட்டுமே விளையாடி வருகிறார்.